வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். வணக்கம். நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்எஸ் எக்ஸல் 2019ல ஒரு டிராப் டவுன் லிஸ்ட் எல்லாம் எப்படி ரெடி பண்றது அப்படின்றத பார்ப்போம். இந்த டிராப் டவுன் லிஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்றதுக்காக கொடுக்கப்படுறதா இந்த டிராப் டவுன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிராப் டவுன் லிஸ்ட் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஸோ எவ்வளவு வேலையை குறைக்கலாம், எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸல் ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ஒரு 10 டேட்டா கொடுத்துருக்கேன். ஸோ எம்ப்ளாயியோட டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெண்டர், டிபார்ட்மெண்ட் இவ்வளவும் கொடுத்துருக்கோம். ஸோ எம்ப்ளாயி ஐடியில ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 10 டேட்டா ஃபில் பண்ணியிருக்கோம். எம்ப்ளாயி நேம்ல ஒரு 10 பேர் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ ஜெண்டர் டிபார்ட்மெண்ட் நம்ம இப்போ இதை டிராப் டவுன் லிஸ்ட்ல எப்படி கொண்டு செலக்ட் பண்றது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ டிராப் டவுன் லிஸ்ட் மூலியமா எப்படி செலக்ட் பண்றது அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு டேட்டா வேணுமோ ஸோ அந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 10 டேட்டாவுக்காக நம்ம இந்த டிராப் டவுன் லிஸ்ட்டை உருவாக்க போறோம். ஸோ அந்த 10 செல்லையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டேட்டா அப்படின்னு ஒரு மெனு இருக்கு பாருங்க, அந்த மெனுவை கிளிக் பண்ணுங்க. டேட்டா மெனுல இந்த பக்கம் வந்தீங்கன்னா டேட்டா டூல்ஸ்ல டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன் கொடுங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு டைலாக் பாக்ஸ் வருது. ஸோ டைலாக் பாக்ஸ் இதுல பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ், இன்புட் மெசேஜ், எரர் அலர்ட். இந்த டேட்டா வேலிடேஷன்னா என்ன அப்படின்றதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வாங்க. அடுத்து இந்த வீடியோல நம்ம டிராப் டவுன் லிஸ்ட்டை இந்த டேட்டா வேலிடேஷன் மூலியமா எப்படி ரெடி பண்றது அப்படின்றத பார்ப்போம். இந்த செட்டிங்ஸ்ல கீழே பாத்தீங்கன்னா வேலிடேஷன் கிரைட்டீரியா அப்படின்னு இருக்கு பாருங்க, அதுல அலோவ் அப்படின்னு இருக்கு. அந்த அலோவ் அப்படின்றதுல எனி வேல்யூன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஹோல் நம்பர், டெசிமல், லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். நமக்கு இப்போ லிஸ்ட் தேவை, அதாவது டிராப் டவுன் லிஸ்ட் நம்ம ரெடி பண்ணணும். அதனால லிஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல கேட்கும் பாருங்க இக்னோர் பிளாங்க் அப்படின்னு சொல்லி கேட்கும். சப்போஸ் நீங்க கொடுத்துருக்க டேட்டா அந்த செல்லுல நீங்க பிளாங்கா கொடுத்துட்டா அதை இக்னோர் பண்ணிட்டு அடுத்த டேட்டாவுக்கு போய்க்கலாமா அப்படின்னு கேட்கும். நம்ம அதை செக் பண்ணிருக்கோம், ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இன்செல் டிராப் டவுன் அப்படின்னு செல்லுலயே நமக்கு டிராப் டவுன் லிஸ்ட் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கு. ஆமா, செல்லுல தான் நமக்கு வேணும் அப்படின்றதுனால அதையும் நம்ம செக் பண்ணிருக்கோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இந்த சோர்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ஜெண்டர் அப்படின்ற டேட்டால நம்ம என்ன கொடுக்க போறோம்னா ரெண்டே ஆப்ஷன் தான் கொடுக்க போறோம். ஒன்னு பாத்தீங்கன்னா மேல், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃபீமேல். ஸோ மேல் ஃபீமேல் மட்டும்தான் இந்த ஜெண்டர் அப்படின்ற செல்ஸ் அந்த காலம் ஃபுல்லா நமக்கு வரணும். 10 டேட்டான்றதுனால நம்ம 10 டேட்டாவுக்கு மேல் ஃபீமேல் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு ஷோ பண்ணணும். அதை வச்சு நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபில் பண்ண போறீங்க. ஸோ அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு கமா கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்துங்க. ஸோ இதுல கமா ஸ்பேஸ் கொடுக்கும்போது தான் அடுத்த ஆப்ஷன் என்னன்றதை எடுத்துக்கும். ஸோ அதுக்காக கமா ஸ்பேஸ் கண்டிப்பா விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஃபீமேல், அதாவது இந்த 2 ஆப்ஷன் மட்டும் எனக்கு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெண்டர்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ செலக்ட் பண்ணி வச்சிருக்க டேட்டா, அதாவது செலக்ட் பண்ணி வச்சிருக்க செல்ஸுக்கு மட்டும்தான் இது ஆக்டிவ் ஆகும். அதனால கவனமா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே அப்படின்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க வந்துருச்சு. ஸோ அடுத்த செல்லாம் நம்ம கிளிக் பண்ணா நமக்கு எதுவுமே ஷோ ஆகாது. டிராப் டவுன் லிஸ்டோ மற்ற ஆப்ஷன்ஸோ ஷோ ஆகாது. ஸோ ஜெண்டர் அப்படின்றது கீழே நம்ம கிளிக் பண்ணா இங்க பாருங்க ஒரு டிராப் டவுன் லிஸ்டுக்கான ஒரு பட்டன் தெரியுது. அந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். ஒன்னு பாத்தீங்கன்னா மேல், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃபீமேல். நம்ம அங்க இன்புட்டா கொடுத்தோம் பாத்தீங்களா, மேல் கமா ஸ்பேஸ் கொடுத்து ஃபீமேல் அப்படின்னு கொடுத்தோம். ஸோ அது கொடுத்ததுனால 2 ஆப்ஷனை மட்டும் இது எடுத்திருக்கு. ஸோ இந்த நேமுக்கு மேட்சா நம்ம போட்டுப்போம். ஃபர்ஸ்ட் மேல் போட்டுப்போம். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ஃபீமேல் கொடுங்க, சாரி மேல் கொடுங்க. அடுத்து இதை கிளிக் பண்ணுங்க, மேல் கொடுங்க. அடுத்து இதை கிளிக் பண்ணுங்க, ஃபீமேல் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுக்க உங்களுக்கு ஈஸியா, சப்போஸ் நீங்க நிறைய டேட்டா வச்சிருக்கீங்க, நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் டைப் பண்ண முடியாது, நான் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இதுல வந்து நம்ம என்னவா பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும். ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து நான் வந்து டைப் பண்ணக்கூடாது, எனக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் என்கிட்ட டைப் பண்ணி வச்சிருக்கேன், ஸோ அந்த டேட்டாவை எடுத்துக்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, நான் இங்க வந்து டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்றேன். டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு கீழே என்டர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அடுத்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த ஹெட்டிங்கா நம்ம மாத்திக்குவோம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு கலர் கொடுத்துப்போம். கலர் கொடுத்த ஹெட்டிங் நம்ம காமிக்குவோம். ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே சேல்ஸ், மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த நான் ஆல்ரெடி வச்சிருக்க டேட்டாவில இருந்து எனக்கு வந்து இன்புட் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த இன்புட்டை வந்து எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்ற காலத்துக்குள்ள நம்ம இதை டிராப் டவுன் லிஸ்டா கொண்டு வர்றது அப்படின்றத இப்போ பார்க்க போறோம். இந்த இடத்த நீங்க எந்த இடம் வேணுமோ அந்த இடத்த நீங்க செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்க டேட்டாவை டேபிளா மாத்திக்கணும். ஏன்றத இப்போ உடனே சொல்றேன் பாருங்க. ஸோ இந்த டேட்டாவை நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா டேபிளா கன்வெர்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்க ஓகே அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து டிராப் டவுன் லிஸ்ட்ல ஒரு டேபிளா வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத நம்ம வந்து அடுத்து என்னன்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல வந்து டிபார்ட்மெண்ட்லாம் நமக்கு ஷோ ஆகணுமோ ஸோ அந்த இடத்த வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு டேட்டா மெனுவை கிளிக் பண்ணுங்க. எகைன் டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதுல டேட்டா வேலிடேஷன் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல எனி வேல்யூ இருக்குல்ல அந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு லிஸ்ட் வழக்கம் போல நம்ம லிஸ்ட் கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சோர்ஸ் அப்படின்ற இடத்துல நம்ம இந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ மொத்தம் 3 டிபார்ட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த 3 டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். ஸோ ஓகேன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு இடத்த கிளிக் பண்ணிட்டு ஒரு செல்லை கிளிக் பண்ணிட்டு நீங்க இதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க நம்ம எந்த டேட்டா கொடுத்துருந்தோமோ அத்தனை டேட்டாவுமே வந்து இதுல வந்து லிஸ்டா வந்து ஷோ ஆயிடும். ஸோ இதுல வந்து நீங்க ஒவ்வொன்றா வந்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ சேல்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்க வேற ஏதாவது டைப் பண்ணீங்க, இப்போ அட்மின் அப்படின்னு சொல்லி டைப் பண்றீங்க அப்படின்னா என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து ஷோ ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி நான் கொடுத்துருக்க 3 வேல்யூ மட்டும்தான் உங்களுக்கு வந்து வரும், அதுக்கு மேல வந்து இதுல வராது. அதுக்காக தான் வந்து இந்த டிராப் டவுன் லிஸ்ட். டிராப் டவுன் லிஸ்ட்னா நம்ம என்ன டேட்டாவா செலக்ட் பண்ணிருக்கோமோ அந்த டேட்டாவை வந்து இது வந்து எடுத்து கொண்டாந்து கொடுக்கும். சப்போஸ் இந்த டேட்டால நம்ம இன்னொரு இதை ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை கேன்சல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டேபிளா நம்ம கன்வெர்ட் பண்ணோம்ல அது கீழே நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா டேபிளோட அது வந்து ஜாயின் ஆயிக்கும். ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இந்த நம்ம டிபார்ட்மெண்ட் கீழே இருக்க செல்லை கிளிக் பண்ணிட்டு டிராப் டவுன் லிஸ்ட்டை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அட்மின் அப்படின்றதும் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டேட்டா வந்து அந்த டேபிள்ல ஆட் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம டேபிளா கன்வெர்ட் பண்றது. இதுக்காக தான் நம்ம வந்து ஆரம்பத்திலே டேபிளா கன்வெர்ட் பண்ணோம். ஸோ டேபிளா கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம கொடுக்குற டேட்டாவை ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஸோ இதை உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்க டிராப் டவுன் லிஸ்ட்டை ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க இன்புட்டா கொடுத்துக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த டிராப் டவுன் லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து டேட்டா வேலிடேஷன்ல தான் பண்ண முடியும், வேற எதுலையும் நம்ம பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து டிராப் டவுன் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்றது, அதாவது ஒரு செல்லுலயே அந்த செல்லுக்குள்ளேயே நம்ம செலக்ட் பண்றதுக்காக ரெடி பண்றது. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.